ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான சினிமா அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதனோட லைக் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டேட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுருந்தாங்க. இப்போ அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து வரப்போகுது. அக்டோபர் 17 வரும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இப்போ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீசர் வீடியோ பார்த்திங்கன்னா, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்து ஆகஸ்ட்டு 29 வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதனோட லாஸ்ட் படமான டிராகன், அந்த படத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக இந்த படம் வந்து ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே போல் இந்த படத்தில் வந்து எஸ்.ஏ. சூர்யா, அதே போல் சீமான், அதே போல் ஹீரோயினாக கீர்த்தி செட்டி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே போல் நம்ம விக்னேஷ் சிவன் அவர் பார்த்திங்கன்னா கடைசியாக காத்து வாக்கில் 2 காதல் அப்படிங்கிற ஒரு படத்தை ஹிட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அஜித்குமார் அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அதில் வந்து அந்த படம் பண்ண முடியாமல் இப்போ பார்த்திங்கன்னா இவர் வந்து பிரதீப் ரங்கநாதன் கூட வந்து கூட்டணி சேர்ந்திருந்தார். இப்போ இந்த படமும் ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. இந்த படத்தோட எதிர்பார்ப்பு பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.